வணக்கம் நேர்களே. மேச்சேரி கம்மம்பட்டியில் உள்ள சுயம்பு எம்ம வாராகி அம்மன் திருக்கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் வந்து சிறப்பாக நடைபெறும். என்னென்ன பூஜைனா அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை, பஞ்சமி, அஷ்டமி நாட்களில் வந்து இது மாதிரி சிறப்பு பூஜை வந்து நடக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை சிறப்பு பூஜையை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பூஜையில் வந்து உள்ளூர்லேருந்தும் வெளியூர்கள்லேருந்தும் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வராங்க. இந்த பூஜை வந்து மாலை நேரத்தில் தொடங்கி வந்து விடியற்காலை வரை வந்து கண்டினியூவாக பூஜை நடக்கும். அந்த பூஜையில் வந்து மக்கள் வந்து விடியவே இருந்து அந்த பூஜையை வந்து சிறப்பாக தரிசனம் செய்வாங்க. இப்பொழுது வாராகி அம்மன் சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாங்க. வாராகி அம்மன் இந்து சமயத்தில் வழிபடப்படும் ஒரு பெண் தெய்வம் ஆவார். இவர் சப்த கன்னிகளில் ஒருவராகவும் பார்வதியின் காவல் தெய்வமாகவும் கருதப்படுகிறார். குறிப்பாக தாந்திரீக வழிபாடுகளில் இரவில் வழிபடப்படும் தெய்வமாகவும் திகழ்கிறார். வாராகி அம்மன் வழிபாடுகள் பற்றியும் மேலும் சில தகவல்கள் பற்றியும் பார்க்கலாங்க. வழிபாடு. வாராகி அம்மன் வழிபடுவதற்கு பஞ்சமி, பௌர்ணமி, அஷ்டமி, தசமி போன்ற நாட்கள் வந்து சிறப்பானதாக வந்து நம்ம கருதப்படுகிறது. அடுத்தது அம்மனுக்கு பிடிச்ச நிறம்னு பார்த்திங்கன்னா கருப்பு, சிவப்பு போன்ற நீலம், மெயினாக நீலம், இந்த கலர் வந்து அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி பூக்கள் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, நீல சங்குப்பூ, செவ்வரளி போன்ற பூக்கள் வந்து வாராகி அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி திசை. வாராகி அம்மன் படம் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரகத்தை வந்து வடக்கு நோக்கி வைத்து வழிபட வேண்டும். அதுதான் அந்த சாமிக்கு வந்து சிறப்பு. அதே மாதிரி விரதம். வாராகி அம்மனுக்கு விரதம் இருக்க நினைப்பவர்கள் வந்து வாராகி தேவியை வந்து வணங்கி விரதத்தை துவங்கலாம். அதே மாதிரி சாமிக்கு பிரசாதம் பார்த்திங்கன்னா கேசரி, சக்கரை பொங்கல் போன்றவை நெய்வேத்தியமாக படைக்கலாம். அதே மாதிரி அந்த விரதமாக இருக்கும்போது நம்ம வாராகி அம்மன் பாடலை வந்து நம்ம வந்து பாடிட்டும் இருக்கலாம். அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வாராகி அம்மனோட முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே இப்போது இதை பார்த்துட்டோங்க. அடுத்தது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சுயம்பு வாராகி அம்மன் திருக்கோயிலில் வரும் பக்தர்கள் வந்து சாமிக்கு வந்து எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு வந்து ஃபஸ்ட்டு நடைபெறும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து சந்தனம், குங்குமம், மஞ்சள், பால், தயிர், பூ, தேன், பழம் என பல்வேறு வகையான பொருட்களையும் வச்சு சாமிக்கு வந்து அபிஷேகம் நடைபெறும். இந்த அபிஷேகத்துக்கு வந்து பக்தர்கள் வந்து தங்களால் முடிஞ்ச உதவிகளையும் பொருளையும் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி யாகமும் நடைபெறும். இந்த யாகத்துலேயும் பக்தர் வந்து வேண்டுதல் வச்சு நம்ம 108 யாக பொருட்களை வந்து வச்சு யாகம் பண்ணுவாங்க. அதேமாதிரி பக்தர்கள் வேண்டிக்கிட்டும் வாங்கி கொடுக்கலாங்க. அதேமாதிரி மற்றொரு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பூஜை நடைபெற்றிருக்கும். அதேமாதிரி தீபம் ஏற்றியும் வந்து பொதுமக்கள் வந்து ஒரு சைடில் வந்து வழிபடுவாங்க. இப்பூஜையில் வந்து பம்பை சத்தம் அடித்து கொண்டிருக்கும் போது அன்னை மந்திரங்கள் பாடிக்கொண்டும் பூஜைகள் வந்து நடைபெறும். இந்த பூஜைக்கு வரும் பக்தர்கள் வந்து அந்த பூஜையை பார்க்கும்போது அவங்களே தன்னை அறியாமல் வந்து பரவசம் அடைஞ்சு சாமியாடுறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே பக்தர்களுக்கு வந்து இதில் இன்னொன்று சிறப்பானது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த அன்னதானத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அரிசி, பருப்பு, பல வகை காய்கறி இதெல்லாம் நம்ம கொடுத்தும் உதவி பண்ணலாம். இது மாதிரி நம்ம உதவி பண்ணுற மூலிமா நம்ம வாராகி அம்மனோட அருளை வந்து நம்ம முழுசாக பெற முடியும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றாக இருந்து சுயமா இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மன்னர் தேடி வந்திருக்கும். எங்களுக்கு ஏதோ ஒரு
அனைத்து துன்பங்களும் விலகிட வேண்டும். நினைத்ததெல்லாம் நடைபெற தேவியின் திருவருள் பொருந்திட கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இக்கண்ணமே விட்டு விலகிட வேண்டும். அதாவது முன்னோர்களால் செய்த பெண் சாபம், ஆண் சாபம், பித்ருக்கள் சாபம் யாதாகிலும் குடும்பத்தை சூழ்ந்திருந்தால் இக்கணமே தாயினுடைய சன்னிதானத்தில் விலகிட வேண்டும். ஏதேனும் தெரிந்தும் தெரியாமலும் இறைவனுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் வைத்திருந்தால், செய்ய தவறி இருந்தால், அந்த பாவம் குடும்பத்தை சூழ்ந்திருந்தால் அனைத்து விட்டு விலகிட வேண்டும். அவரவர்கள் நாமும் நினைக்கின்ற தருணத்தில் சர்வமே சக்தியும் தெரியும் கலாரூபம் எழுந்து அனைத்து தெய்வங்களும் ஒன்று நினைந்து ஆத்மனும் கலாயோக சாந்தனம் என்று தேவியிடம் பேரருள் நிறைவேற்றவே அழைத்திட தேவிதனுடன் உதவிட வேண்டும். இதனால் அவங்களுடைய பெயர் குடும்பத்தை மனசு நினைச்சிருக்கேன்.
பட்டில பிரிச்சு எடுத்துருங்க. பட்டில பிரிச்சு போட்டு அப்படியே லைன்ல வாங்க. அம்மா 108 மூலிகை வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே கொஞ்சம் லைன்ல வாங்கம்மா. இந்த Thank you.